Hi friends, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா டிஎன்பிஎஸ்சி மேத்ஸ் சிம்பிள் அண்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ப்ராப்ளம் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பாருங்க, ரூபாய் 15,000க்கு 6% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் வந்து என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் அசல் வந்து எவ்வளோ? 15,000. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6%. எத்தனை இயருக்கு வந்து கேட்டிருக்காங்க? 2 வருஷத்துக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர். இப்போது 15,000த்தில் நம்ம வந்து 6% வந்து பார்க்கணும். 15,000த்தில் 10% அப்படிங்கிறது 1 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சா இதுதான் 10%. 15,000த்தில் 1% அப்படிங்கிறது 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சா இதுதான் வந்து 1%. ஸோ 150 ரூபா வந்து 1% அப்படின்னா நமக்கு வேண்டியது 6%. ஸோ 150 × 6 போட்டோம் அப்படின்னா நமக்கு 900 ரூபா வந்து கிடைக்கும். இதே 900 தான் இங்கேயும் வந்து வரும். செகண்ட் இயர் பொறுத்தளவு 2 வேல்யூ வந்து வரும். அசலோட வட்டி, இன்னொன்று ஃபஸ்ட்டு இயரில் வந்து வட்டியோட வட்டி. இதுக்கு 6% பார்த்தோம் அப்படின்னா 900த்தில் 1% அப்படிங்கிறது 9 ரூபா. நமக்கு தேவை 6%. ஸோ 9 × 6 போட்டோம் அப்படின்னா நமக்கு வர்றது 54 வந்து வரும். சரிங்களா? இப்போது இதில் ஆன்சர் வந்துட்டு என்ன அப்படின்னா 54 தான். எப்படின்னா இந்த சம் பொறுத்தளவு இப்போ இதே சமுக்கு தனி வட்டி எவ்வளோ வரும்னு பார்த்தோம் அப்படின்னா 1800. அதாவது இதுதான் வந்து தனி வட்டி. இது எல்லாம் சேர்ந்தது தான் வந்து கூட்டு வட்டி. ஓகேங்களா? இப்போது 1854 அப்படிங்கிறது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், 1800 அப்படின்றது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இப்போது இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லேருந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு 54 வந்து கிடைக்கும். சரிங்களா? இது நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் வந்து சொல்கிறேன். இந்த மாதிரி நம்ம வந்து ஆட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து ஆன்சர் வந்து கொண்டு வரணுன்ட்டு அவசியம் இல்லை. இப்படி நம்ம போடுறோம் இல்லையா, இந்த வேல்யூவை விட்டுட்டு இங்கிட்டு என்ன வேல்யூ வருதோ அதான் வந்து ஆன்சராக வந்து இருக்கும். ஓகேங்களா?